ரொபோட்ஸ்னு சொல்லக்கூடியது நம்ம ஃபியூச்சரே. நம்ம உலகமே ஃபியூச்சர்ல ஏஐ ரொபோட்ஸால தான் இயங்க போகுது. அதே ரொபோட்ஸ பில்ட் பண்றதுல சைனா பார்த்தீங்கன்னா டாப் லெவல்ல இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சைனால இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரொபோட்ஸ பத்தி தான். ஸோ சைனால இருக்கக்கூடிய இந்த ரொபோட்ஸ் எல்லாம் நார்மலான ரொபோட்ஸா இல்லாம நெக்ஸ்ட் லெவல் டெக்னாலஜியை வச்சிருக்கக்கூடிய ஏஐ பவர்டான ரொபோட்ஸா இருக்காங்க. ஸோ அங்க ரொபோட்ஸ் ஒர்க் பண்ணுது, குக் பண்ணுது, சர்ஜரி பண்ணுது, ஈவன் போலீஸ் ஒர்க்கை கூட பண்ணுது. ஸோ இதெல்லாம் ஃப்யூச்சரில் ஆல்ரெடி அவங்க ஃப்யூச்சரில் வாழ்கிறாங்கன்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் என்னென்னு சொல்லி இப்போ டீட்டெயில்டாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதில் முதலாவது பார்த்தீங்கன்னா ஹியூமனைட் ரொபோட்ஸ். ஸோ இதெல்லாம் மனிதனை மாதிரியே தோற்றம் கொண்ட ரொபோன்னு சொல்லலாம். இந்த ரொபோ எப்படி இருக்கும்னா, நம்மள மாதிரியே தலை, கை, கால் எல்லாமே இருக்கும். நடக்கவும் முடியும், நம்ம கூட பேசவும் முடியும். யாராவது இதோட பேசினா அதை கேட்டு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பதில் சொல்லவும் முடியும். சில ரொபோக்கள் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் வெளிக்காட்டுறோமோ அதே மாதிரி அதோட முகத்துல சிரிப்பு, கோபம் இது மாதிரியான எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் பார்க்க முடியுமா இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்க்குறப்ப இது மனிதனானு கூட சில நேரங்களில் குழப்பம் வரும். சைனாவில் இந்த மாதிரி ரொபோட்ஸை பார்த்தீங்கன்னா ஹோட்டலோட ரிசப்ஷன்ஸில் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ஹோட்டலுக்கு வர கஸ்டமர்ஸுக்கு ஹெல்ப் பண்ணும், அவங்கள வரவேற்கும், அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையுமே செஞ்சு கொடுக்கும். அதுக்கப்புறமா இண்டஸ்ட்ரியல் ரொபோட்ஸ். இந்த ரொபோக்கள் எல்லாம் எங்கே வேலை செய்யுதுன்னா மிகப்பெரிய தொழிற்சாலைகளில். ஸோ அங்கே என்ன வேலைன்னா, கார்ஸை அசெம்பிள் பண்ணுறது, பொருட்களை பெட்டியில் அடைக்கிறது, இரும்பு துண்டுகளை ஒன்றா இணைக்கிறது, இது மாதிரி வேலையில இந்த ரொபோ தான் செஞ்சு முடிக்கும். மனிதர்கள் ஒரு நாள் வேலை செஞ்சால் சோர்வாகி ஓய்வெடுக்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் இந்த ரொபோக்கு பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை. ஒரு நாள் முழுவதுமே இரவும் பகலும்னு சொல்லி நிறுத்தாமல் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்க முடியும். ஸோ அதுக்கு சோர்வுன்னு ஒன்று இல்லை, ஓய்வுன்னு ஒன்று தேவையே இல்லை. அண்ட் வேகம் கூட மனிதரை விட ரொம்பவுமே அதிகமாக இருக்கும். ஸோ அதனால தான் பொருட்களை சீக்கிரமாகவும் அதிக அளவுலையுமே தயாரிக்குது. இது போன்ற ரொபோக்கள் அதிகமாக இருக்கிறதால தான் சைனா உலக நாடுகளிலே பொருட்கள் தயாரிக்கிறதுல முன்னிலையில இருக்குது. அதுக்கப்புறமா மெடிக்கல் ரொபோட்ஸ். இந்த ரொபோக்கள் எங்கே பயன்படுத்தப்படுதுன்னா மருத்துவமனைகளில் சில நேரங்களில் சர்ஜரி செய்கிறப்ப கூட இந்த ரொபோட்ஸ் எல்லாம் உதவுது. மருத்துவர் ஒருவர் எல்லாம் செய்யாமலே இந்த ரொபோ அவருக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ரொபோ பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே நுணுக்கமாக வேலை செய்யும். சின்ன தவறு கூட இல்லாமல் ரொம்பவுமே சரியாக அசைவுகள் எல்லாம் செய்யும். அதனாலே பார்த்தீங்கன்னா சர்ஜரி பாதுகாப்பாகவும் சரியாகவும் நடக்க உதவும். அது மட்டும் இல்லாமல் இந்த ரொபோ பார்த்தீங்கன்னா நோய்களை கண்டுபிடிக்கவும் உதவுது. மனிதனோட உடல்ல உள்ள பிரச்சனைகளை பார்த்து அந்த மனிதனுக்கு எந்த நோய் இருக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கவுமே உதவுது. முன்னாடி இருந்ததை விட ரொம்பவுமே வேகமாகவும் ரொம்பவுமே தெளிவாகவும் நோய்களை அறியறதுக்கு இந்த ரொபோ ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இப்படியே வளர்ந்துக்கிட்டு போனால் எதிர்காலத்தில் மருத்துவர்களோட வேலை மாறக்கூடும்னு உலகத்துக்கு சொல்லித்தரக்கூடியதாக இருக்குது இந்த மெடிக்கல் ரொபோட்ஸ். அதுக்கப்புறமா சர்வீஸ் ரொபோட்ஸ். இவங்க பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்ஸ் அண்ட் ஹோட்டல்ஸில் சர்வ் பண்ணக்கூடிய ரொபோட்ஸாக இருக்காங்க. அங்கே வரவங்களுக்கு உணவு கொண்டு போகிறது, அவங்க கேட்டதை சரியாக அவங்கக்கிட்டே கொண்டு போய் சேர்க்கறது, இதுதான் இந்த ரொபோவோட வேலையாக இருக்குது. யாராவது உணவு கேட்டால் இந்த ரொபோ பார்த்தீங்கன்னா அதை எடுத்து சரியான மெசேஜ் கொண்டு போய் வைக்கும். சில நேரங்களில் நோய் பரவக்கூடிய காலங்களில் மனிதர்கள் ஒருத்தர் தொடாமல் இருக்கிறதுக்கு இது ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி அண்ட் போலீஸ் ரொபோட்ஸ். இவங்க எங்கே அதிகமாக வேலை செய்கிறாங்கன்னா ரோட்ஸ் அண்ட் பப்ளிக் பிளேசஸில் சுற்றி பார்த்து பாதுகாப்பாக கவனிக்கிறாங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல நின்று மட்டும் இல்லாமல் சுற்றி நடந்து எல்லாத்தையுமே கவனிக்கிறாங்க. இதில் கண்காணிக்கக்கூடிய கருவிகள் எல்லாம் இருக்கும். ஸோ அது மக்களோட முகத்தை பார்த்து யாருன்னு சொல்லி கண்டுபிடிக்க உதவியாக இருக்கும். என் சந்தேகமான நபர்கள் இருந்தால் அதை உடனே தெரியப்படுத்தும். இப்படிப்பட்ட ரொபோட்ஸ்கள் இருக்கிறதுனால மக்களோட பாதுகாப்பு அதிகரிக்குதுன்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறமா மிலிட்டரி ரொபோட்ஸ், ட்ரோன்ஸ், ரொபோட் சோல்ஜர்ஸ் இவங்க எல்லாரையுமே டெவலப் பண்ணுறாங்க. ஸோ இப்படிப்பட்ட ரொபோட்ஸ் பார்த்தீங்கன்னா போர் நடக்கக்கூடிய இடங்களில் மனிதருக்கு பதிலாக வேலை செய்யுது. அதனாலே மனிதர்களுக்கு வரக்கூடிய ஆபத்துக்கள் எல்லாம் குறையும்னு சொல்லப்படுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெலிவரி அண்ட் செல்ஃப் டிரைவிங் ரொபோட்ஸ். ரோட்ல செல்ஃப் டிரைவிங் வெஹிக்கிள்ஸ் ஆல்ரெடி டெஸ்ட் பண்ணுது சைனா. அண்ட் பேக்கேஜஸ் கூட இப்போ டெலிவரி பண்ணுது. அண்ட் ஃபுட் டெலிவரி பண்ணும் ஹியூமன் டிரைவருக்கு தேவையே இல்லை. அண்ட் லாஸ்ட்டாக ஏஐ ஸ்மார்ட் ரோபோட். இந்த ஸ்மார்ட் ரோபோட்ஸ் என்ன பண்ணுதுன்னா இது லேர்ன் பண்ணும் அண்ட் அதுக்கப்புறமா அடாப்ட் பண்ணும், வாய்ஸை கண்டுபிடிக்க உதவும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் பிஹேவியரை கூட இது அனலைஸ் பண்ணும். ஃப்யூச்சரில் நம்ம லைஃப்பை ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு ரொபோட்டாக இருக்கிறது தான் இந்த ஏஐ ஸ்மார்ட் ரொபோட்ஸ்னு சொல்லக்கூடியது. ஸோ இப்படி பல தரப்பட்ட ரொபோட்ஸ் எல்லாம் சைனாவில் இப்போ பில்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் யூஸ்ஃபுல்லாக இருந்தாலுமே இன்னொரு பக்கம் யோசிக்கிறப்ப மனிதர்களோட ஃப்யூச்சர் ரிஸ்கில் இருக்கான்னு தோணும். ஏன்னா இதெல்லாம் மனிதர்களோட ஜாப்ஸை ரீப்ளேஸ் பண்ணுற அளவுக்கு டெவலப் பண்ணிக்கிட்டு வராங்க.
சைனா ஆல்ரெடி ஃபியூச்சருக்கு மூவ் ஆகிடுச்சு, நாம் அடுத்ததாக மூவ் ஆக இருக்கிறோம். ஸோ இந்த ரொபோட்ஸ் பற்றின உங்கள் ஒப்பீனியன் என்ன? எக்ஸைட்டிங்காக இல்லைனா ஸ்கேரியா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் இது மாதிரி ஃபியூச்சர் டெக் வீடியோஸ் வேணும்னா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.